ஹாய் லோகேஷ், நாங்கள் மேடிக்க முடிச்சாமல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்க் சர்வைவல் எவால்டோட பார்ட் 11 தான் கேஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்ட் 10 வரைக்கும் போட்டிருப்போம். மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கொடுத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆன்னு போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூஸ் வாங்க இல்லைனா. ஸோ போன வீடியோவில் தான் நம்ம பின்னாடி உள்ள பிராண்டோ, இந்த பிராண்டோ வந்து ஒரு ஷார்ட்ஸில் டேம் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதே பார்த்துருப்பீங்க. அந்த ஷார்ட்ஸில் தான் நம்ம டேப்பே தெரியாமல் சேர்த்துக்கும் ஃபஸ்ட் டைம் கிகாவும் பார்த்துருப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெக்ஸையும் ஸ்பைனாவையும் இவங்க 2 பேரும் டேம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இவனுங்க 2 பேரை பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸை கூட ஈஸியாக டேம் பண்ணுறோம். ஸ்பைனாவை தான் ஓடி ஓடி ஆட்டம் காமிச்சிச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேரியனிக்ஸே காட்டியிருப்போம் ஷார்ட்ஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் என்ன பிளானிங்கோட இருக்கேன்னா அர்ஜென்டிஸை டேம் பண்ண தான். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக ஒரு பெட்ரானில் தான் ரைடு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 2 டேப் எல்லாமே செத்துருச்சு. ஸோ அதான் கைஸ், இப்போ பெட்ரான் தான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் 100% இம்ப்ரிண்ட் பண்ண பெட்ரான். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பெட்ரான் டேம் பண்ணது உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எதுக்கு நடக்கிறீங்க டைனோசர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு போல அடிக்கிறானுங்க. சரி ஓகே, நான் நைட் டைனோசர் நியூட்ரலில் போட்டிருக்கேன். அதனால அடிப்பானுங்க போல். இந்த இருக்கான் பாருங்கள், இதான் குட்டி பெட்ரான். ஃபீமேல் பெட்ரான் நான் டேம் பண்ணது காட்டியிருக்க மாட்டேன். அதுவும் 24வது லெவல் ஃபீமேல் பெட்ரான் டேம் பண்ணச்சிலே. அதுதான் டேம் பண்ண பிறகு 30வது லெவல் கிட்ட வந்துச்சு. 32 எவ்வளோ வந்துச்சு. சரி ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அர்ஜென்டிஸ் தான் டேம் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல. இப்போ அர்ஜென்டிஸுக்கு ஷூட்டிங் மேமும் பிரைமேட்டு எடுத்துகிட்டு போகணும், குக்குட்டு பிரைமேட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மேம் 2 இருக்குது. ஒன்று மட்டும் ஸ்மித்தியில் வச்சுருப்பேன். அது அப்புறமேட்டு எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். எதுக்கு டெய்லி எதுக்காக இதை ஆன் பண்ணுறேன்? இல்லைங்க, இது வேறு தொட்டு விட்டேன் ஆஃப் பண்ணுறதுலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே ஏதாவது அந்த ஷூட்டிங் மேம் இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கலான்ட்டு செக் பண்ணேன். ஓ என்னடா இது, அதை தொட்டு அதுக்குள்ளே போக முடியும். சரி விடுங்க. இதுக்குள்ளேயும் இல்லை, இதுக்குள்ளேயும் இல்லை. சரி இதுக்குள்ளே வச்சு போனோம் தெரியாமல். இல்லை இதுக்குள்ளே இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுற்றியே தான் இருக்கும். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மீட் இதில் மூவ் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன், வேணான்ட்டு. அது வந்து அந்த ஃபீடிங் த்ரோ இருக்குல்ல, இவங்கிட்ட மீட் இருக்கா இருக்கு. ஃபீடிங் த்ரோ இருக்குல்ல, அதுக்குள்ளே மூவ் பண்ணி வைக்கணும். ஏன்னா அது எல்லா டைனோசருக்கும் கொடுத்துரும். அவங்களே வேணும்னா அவங்களே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. எடுத்து சாப்பிட்டுக்காங்கன்னா அவங்களே கையால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மீட் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு இப்போது தேவையான பொருளை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேப்ரிகேட்டரு, இந்த ட்ராங்குலேசர் டாட்டு எல்லாத்தையும் எல்லாம் கொண்டு இருந்தா இருக்கு பாருங்க ஷூட்டிங் மேமிங்க. அது தேவையில்லை. நம்மளுக்கு அந்த ட்ராங்குலேசர் டாட் செஞ்சுட்டு போகலான்னு தான் நினச்சேன். டார்ட்டு செஞ்சுட்டு போகலான்னு நினச்சேன். நம்மகிட்ட லாங் நெக் ரீஃபில் இல்லை இப்போதைக்கு. அது எங்கே போட்டுன்னு தெரில, உடஞ்சிச்சா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ அதனால தான் இப்போ ஷார்ட் கனுக்கு மட்டும் ஒரு 4 புல்லட்னா 20 வரும். அதை கிராஸ் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா ஏதோ சம்பவம் ஆயிடுச்சுன்னா திடீர்னு அந்த 20 புல்லட் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமேன்றதான். இந்த ஃப்ளாக் ஆர்மரோட இது டியூரபிலிட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரில, ஏதோ 300 எவ்வளோ இருக்கும். டியூரபிலிட்டி 600 கிட்டே இருக்கும் கைஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் கிராஃப்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளாக் ஆர்மர்லாம் நல்லா யூஸ் ஆகும். ஆர்மர் பார்த்தீங்கன்னா 100ன்னு போட்டுருக்கு. அப்படின்னா 100 ஹெல்த் தாக்கு பிடிக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த கிராஸ் ஓர் செய்யணும்னு நினச்சி வந்துச்சு. ஐயோ செய்யலாம் வாங்க. அது செய்யறதுக்குள்ளே வெயிட் பண்ணணும். என்னடா இவ்வளோ நேரம்? ஓகே இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்குது. செஞ்சிச்சு வாங்க தூக்கிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராங்க் யாரோ செய்யணும். அதுக்கு வந்து ஏரோ பாக்ஸு, நார்கட்டிக் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் ஏரோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நார்கட்டிக்ஸை எடுக்க வேண்டியதுதான். எடுத்துகிட்டு இப்போ ட்ராங்க் ஏரோ தான் நிறைய செய்யணும். இதுக்கு கம்மியாக தான் யூஸ் ஆகும் அர்ஜென்டிஸ்க்கு. இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ராவே செஞ்சுட்டு போயிடலாம், 46 செய்யலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரோ ரொம்ப பவர் கேஸ். ஸோ இது பேர் என்னது, டாக்ஸிகன் ஏரோ. ஸோ இதை செஞ்சுட்டு போகலாம், எந்த இல்லை நம்மளே செய்யலாம். ஆனால் அதுக்கு பாலிமர் கேட்குறாங்க. டாக்ஸிகன் கூட பயோடாக்சிகன் கூட என்கிட்ட இருக்குது. பயோடாக்சிகா அது கூட என்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்டில் எதுக்கு கொண்டு போகிறேன்னா ஹெல்த் கொஞ்சிச்சுன்னா ஏற்றுறதுக்கு. எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கொஞ்சிச்சுன்னா 45% ஏற்றிடும். ஸோ இது வந்து நல்லா யூஸ் ஆகும். ஸோ நான் அர்ஜென்டிஸ் டேம் பண்ணும்போது தான் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஹை லெவல் அர்ஜென்டிஸ் கைஸ். எத்தனாவது லெவல் தெரியுமா? 29வது லெவல். அதை டேம் பண்ணிட்டு இருந்தேன்னா திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து செத்துருச்சு. ஆக்சிஜன் இல்லாமல் அன்கான்ஷியஸ் ஆகி தண்ணிக்குள்ள ஊந்துச்சு. அதுவும் செத்துச்சு. சரி அது எதுக்கு இருக்குன்ட்டு விட்டாச்சு. நீங்கள் அது வீடியோ போக போக பார்ப்பீங்க. வாங்க இப்போ போகலாம். ஸோ ஒரு வழியாக வந்து கைஸ் பக்கத்தில். ஸோ இதான் கைஸ் அந்த இடம். அந்த ஹை லெவல் அர்ஜென்டிஸ் இருந்துச்சுன்னால இதான் அந்த இடம். ஸோ அதுக்காண்டி மார்க் வைக்கிறதுக்காண்டி தான் இந்த இடத்துல ஒரு பெட்டை வச்சுட்டு போனேன். ஆனால் இந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் உள்ளே போகணும். இல்லைங்க உள்ளனா இந்த வீட்டுக்குள்ளே இல்லை,
ரைட் சைடு போகணும். நான் இங்கெல்லாம் மெட்டல் ராக் இருக்குது அதிகமாக, அதான் சொல்லலாம்னு வந்தேன் மெயினாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ பறக்க வேண்டியதான். இங்கே தான் அர்ஜென்ட் டிவிஸ் கூப்பிட்டு வந்து டேம் பண்ணணும் அடிச்சு. ஸோ இந்த இடம் நல்லா இருக்குது, அதை அன்கான்சியஸ் பண்ணால் அழகாக எந்த டென்ஷன் இல்லாமல் டேம் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதான் அங்கே இப்போ அர்ஜென்ட் டிவிஸ் இங்கே தான் எங்கேயோ இருக்கும். வெயிட் பண்ண அப்படியே போகலாம். போயிட்டு இருக்குல பார்த்துடலாம். நேவிகேட் கிட்ட எடுத்து பார்த்துக்கலாம் இருக்கோம். இந்த இங்கே தான் இந்த சைடில் தான் பார்த்தேன். வெள்ளை கலரில் கொண்டை வந்து ரெட் கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். கொண்டை ரெட் கலரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, வாங்க பார்ப்போம். இது என்ன நீ செத்துனா லெவல் பாடுறாடி. இது இல்லைடா டே, நான் வெளில இருந்தா இருக்கு பாருங்க. இதான் நீங்க காட்டுறேன் உங்களுக்கு. இதை சொன்னல 29th லெவல் இதான் கைஸ் அந்த அர்ஜென்டிக்ஸ். மேலாக போச்சு, இல்லாட்டி ஃபீமேலாக இருந்துச்சுன்னா அழகாக முட்டைக்கு கிடைச்சிடும். சரி வாங்க இப்போ கூப்பிட்டு போயிட்டு அன்கான்சியஸ் பண்ணலாம். ஸோ பின்னாடியே வரான், அப்படியே வாடாடி வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் நான் கூப்பிட்டு போகணும். அவன் வந்து என்னை ஃபாலோ பண்ணாமல் இருந்தானா அவன் வரமாட்டான் அந்த இடத்துக்கு. நம்ம லாங்காக போயிட்டா வரமாட்டான். சரி ஓகே கைஸ், அவனை அன்கான்சியஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஒரு வழியாக எனக்கு இப்போ தான் செம நிம்மதியாக இருக்குது. ஸோ அவனே அன்கான்சியஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைக் வால் செய்யலான்ட்டு விட்டு எடுக்கணும். செய்யலான்னு நினச்சி விட்டு எடுக்கலான்ட்டு விட்டு ஒன்றே வந்து தெரியுது. சரி இதே தான் அடித்தா 40 வருமா வராத அடிப்போம் வாங்க. டிங் டிங் என்ன ஒரு ஒன்று தான் இருக்குது போல். என்ன ஒன்று இருக்கான்னு சுற்றி ஊற்றி பார்த்துப்போம். என்ன காணும்? ஏய் எல்லா லூட்டையும் என்ன கிரைண்ட் அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தால் ஒன்றுத்தையும் காணும். சரி வாங்க, இப்போ அவன் நல்ல இடத்துல தான் கீழே வந்துருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். என்னடா காணடே இங்கே என்ன வெளியே இருக்குது. ஏதோ நில்லுங்க, கீழே இறங்குவோம். இந்த இருக்கான், என்னடா தண்ணிக்குள்ள இருக்கான். டேய் உனக்கு ஆக்சிஜன் குறையுமா என்ன? நில்லுங்க பார்ப்போம். என்ன இது நில்லுங்க. உனக்கு ஷூட்டிங் வாங்க ஊட்டி விடுறதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் குறையதான் போகும். ஐயோ போச்சு, ஒன்று டேம் பண்ண முடியாதுனால சாரி பாஸ், ஆக்சிஜன் ஒன்று குறையுது. அதனால இம்ப்ளான்ட் தூக்கிட்டு போயிடலாம். சே ஹை லெவல், நம்ம டேப்பேஜெல்லாம் செத்துறான். இவனையாவது உயிரோட வச்சுக்கலாம் பார்த்தா முடியல, போச்சு. சரி விடுங்க, இவன் என்ன அழகா இருப்பான். இவனை டேமெல்லாம் நினைச்சா முடியுமா? வாங்க போங்க. மனசு வருத்தமா இருக்குது கைஸ். அழகா வெள்ளை கலர்ல இருந்தான். ஐயோ டே போடா, உன்னை போயிட்டு டேமெல்லான்னு வந்து போறான். சரி விடு, இப்போ வேற ஒன்றும் பண்ண முடியாது. இவன் ஓட வேண்டியதான். இவன் சாவனானா செத்தா அந்த ஃபுல்லாகவே க்ரீன் ஆயிரும். பிளாக்காக இருக்குல்ல அதெல்லாம் க்ரீன் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு அர்ஜென்டிவ்ஸ் நல்ல லெவலாக பார்க்க வேண்டியது, வேறு வழி இல்லை. வாங்க போவோம். போகிற வழியில் கிகா இங்கே இந்த மவுண்டனில் தான் கைஸ் இருக்கு கிகா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிகாவை பார்த்துட்டோம். சொல்லி கிகாவை காட்டலான்ட்டு தான் இந்த சைடு வந்தேன். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அர்ஜென்டிவ்ஸ் இருக்குது, அதை பார்த்துலாம் அப்படியே கீழே போய் பார்ப்போம். இல்லைங்க கீழே போய் பார்க்கலாம். ஐயோ கிகாட மேலே போடா. டே நல்ல வேலை கடி வாங்கிருவாங்க பாருங்க. 700 எழுத்து ஒரே கடியில் காலி பண்ணிட்டான். ஐயோ நம்ம எழுத்து 500 ஒரே கடியில் காலி பண்ணிட்டுருவோம். நம்ம டேபேஜரை எப்படி 2 கடியில் காலி பண்ணான். அதுவும் எத்தனை எழுத்து தெரியுமா? 1000 எவ்வளோ இருந்துச்சு. அதே அப்படியே அசால்ட்டாக காலி பண்ணா. நம்மளது காலி பண்ண மாட்டாங்களா? இது 2வது லெவலாக. நமக்கு 10க்கு மேலே ஏதாவது லெவல் கிடச்சிருந்தா போதும். ஸோ அதுதான் தேடிட்டு இருக்கேன். இவன் எத்தனாவது லெவல்னு பார்க்கலாமா? ஏய் நில்றாடே, ஒழுங்காக பாடுறா. இது 9வது லெவல் கைஸ். இவனே ஓகே தான் கைஸ். நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு இதுவே ஓகே. ஃப்யூச்சரில் கூட நம்ம ஹை லெவல் அர்ஜென்டிவ் ஸ்டே பண்ணிடலாம். ஸோ ஃப்யூச்சரில் அர்ஜென்டிவ் ஸ்டே கொடுமா கிரிஃபனே நம்ம வச்சு ஓட்டலாம். அர்ஜென்டிவ்ஸ் இதுக்கு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அர்ஜென்டிவ்ஸை இப்போ டேம் பண்ணுறதுக்கு திருப்பி அங்கே கூட்டு போகணும். திருப்பியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறைய ரெக்ஸ் எல்லாம் இருக்குது, ஆலசரஸ்லாம் இருக்குது கீழே. அதை பார்த்தாலே நம்மளை ஒரு கடியில் காலி பண்ணுறோம். அவனை கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க மூஞ்ச இதை காட்டுறதுக்கு தான் கூட்டம். இது ரெக்கார்டிங் ஆன் பண்ண பார்த்தா அவன் மூஞ்ச பார்க்கணுமே. இவ்வளோ இது எம்மாடி கடிக்கிறான். டேய் ஓடுறான், வாத்து மண்டைய மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. இப்போவே அன்கான்சியஸ் பண்ணியாச்சு. பாருக்குள்ள போய் நிற்கிறானா? நீனும் இது வந்து செத்துறாத. இவன் ஒன்றும் நம்ம டைம் பண்ணது. இப்போ நம்ம டைம் பண்ணுறதுக்கு நினச்சோம் இல்லை, அவனும் செத்துட்டான். எப்படின்னு நினச்சிங்கன்னா தெரியாமல் கீழே ரெக்ஸு கூட சண்டை போட போயிடான். ரெக்ஸு கூட ஆலோசனை
2 பேருமே சேர்ந்து கும்மல் கும்மிட்டானுங்க, அவனுக்கு சேர்த்துட்டான். சரி அதே லெவலில் ஃபீமேல் கிடச்சிட்டு நல்லதுதான் அதை டே பண்ணலான்ட்டு வந்தேன். ஹெல்த் குறையுதா அவனுக்கு. இந்த ராக் அடிப்போம். ராக் அடம் டே இவனுக்கும் 6 லெவல் ப்ளஸ் ஆக வேண்டியதுடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மைண்ட் செட்டே எனக்கு வந்துட்டே இருக்குது. ஸோ இவனுக்கு அதுக்கு முன்னாடி ஃபீடு வச்சுப்போம். அவனுக்கு லெவலப் கம்மியாச்சுனாலும் பரவாயில்ல, செத்துற மட்டும் வேணாம். ஸோ ஹெல்த் குறையாதான்னு பார்த்து தான் அடிக்கணும். திடீர்னு ஹெல்த் குறைஞ்சிச்சுன்னா என்ன நிலமை. ஸோ கைஸ் அர்ஜென்டினாஸ்க்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதாவது என்ன எப்படி சொல்ல, இவங்ககிட்ட மெட்டல் வச்சிங்கன்னா அதோட வெயிட்டை பாதி வெயிட்டாக ஆகிரும். இப்போ மெட்டல் 1 கிலோனா இல்லை ஒரு 80 கிலோனா 40 கிலோவாக மாற்றிடும். அவன் பேக்கில் இருக்குல்ல, நம்ம பேக்கில் வச்சுல அதே வெயிட் தான், அவனுக்கும் அதே வெயிட் தான் வரும். ஸோ அவன் பேக்கில் வச்சிங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவனுக்கு அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்து சேடில் போட்டால் இவனுக்கு சேடிலே ஸ்மித்தி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து இப்போ ஹெல்த் இல்லைன்னா ஏதாவது டைனோசர் சாப்பிடுச்சுட்டு அதை கடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ஏறிடும். நம்மளுக்கு இல்லை, அர்ஜென்டினாஸ் தான் ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மட்டும் தான் ஏறும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த டாக்ஸிகன் டேர் இருக்குல்ல, அதை செய்கிறதுக்கு வந்து பாலிமர் வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாஸ் டேம் ஆகிட்டான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா 11வது லெவல் ஃபீமேல். ஸோ ஒரு ஹை லெவலையாவது ஒரு மேலே பிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு, வெயிட் பண்ணுங்கள். வீடு இங்கே இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் சைடு கார்னரில் தான் மாற போகிறோம் வீடு. இப்போ ஹோம் ரெட் கலரில் இருக்கா வச்சு, லெஃப்ட் சைடு ஓரமாக ரெட் கலரில் இருக்குல்ல ஒரு ஆப்ளிக் சிம்பிள் போட்டு, அதில் தான் மாற போகிறோம். ஸோ அடுத்த வீடியோலாம் அடுத்த வீடியோவில் நம்ம கூட மாறலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெட் கலர் இது டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கா, அதுதான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, இங்கே இருக்கானுங்களா, அவன் இன்னும் பொறுமையாக வராங்க. நம்ம அவனை கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே நான் கூப்பிட்டு ரெக்கார்டிங் கட் பண்ணிக்கிட்டே இந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்தாச்சு. அது ஒரு இது. ஸோ இவன் வந்து டேய் அவன் மேலே ஏறி ஏதாவது ஸ்டாப் கொடுத்தா ஸ்டாப் ஆகியோ. நில்லு, ஸ்டாப் ஆடுறான், நில்லு அப்படியே. சரி ஸ்டாப் ஆகிட்டா என்ன பெருசாக இருக்கான். டே அவனுக்கு சேடில் கிராஃப்ட் பண்ணும். ஸோ இந்த டூடும் அவங்க வீட்டை சொல்ல வந்துட்டேன். நான் வந்து இதை வந்து ஸ்கேல் மியூட்டேஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவன் 1.23 சைஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நிறைய டூடோ இருக்கும், இல்லை 2 டூடோ இருக்கும். ஸோ அதை நான் டேம் பண்ணி இது ப்ரீட் பண்ணி முட்டையை எடுத்து திருப்பி ஹேச் பண்ணி திருப்பி ப்ரீட் பண்ணி 2.20க்கு மேலே வந்தால் தான் இதை ரைட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ரைட் பண்ண அப்போ தான் தெரியும். ஸோ இன்னும் ஒரு ஸ்கேல், அதாவது கரெக்டாக 0.1 ஸ்கேல் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி, 1 ஸ்கேல் இன்னும் ஏற்றணும். ஸோ இந்த டூடோவுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா சேனல் நம்மளே தான் கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த டூடோ எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். டூடோ நம்மக்கிட்ட 3 டூடோ தான் இருக்குதுனால அதில் செத்துச்சான்னு எதுவுமே தெரியல, தான் போட்டேன். ஸோ டூடோ இந்த 14வது லெவல் ஒன்று இருக்கே, அது எங்கடா இருக்குது, அது மேலே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, மெசேஜ் வருது, ஆனால் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும், நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஃபீமேலு, அப்படின்னா ஃபீமேலாக மேலே இங்கே 2, அதான் ஃபீமேல் போல். சரி இவனை தூக்கிட்டு போயிடலாம், வாங்க தூக்குடா. அப்படி தூக்கி அந்த சைடு போடு. இந்த டூடெல்லாம் ரியல் லைஃப்பில் இருந்துச்சு கைஸ், ஆனால் எதுன்னு என்னாச்சுன்னு தெரில. ஸோ அழிஞ்சிச்சுன்னு நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ தானா 2000லையா இல்லை அதுக்கு முன்னாடியான்னு தெரில. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா சேடெல்லாம் கிராஃப்ட் பண்ணணும், வாங்க போகலாம். ஸோ கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மித்திலே இல்லை நம்மக்கிட்டே பார்ப்போம். ஸ்மித்திலே இல்லை அப்படின்னா நம்ம இதுதான் இந்த அருக்கு பாருங்க, மேலே இருக்குதுடாடி, அது எதுக்குடா சொல்கிறேன், இங்கே இருக்கு பாருடா, இதுதான். ஸோ இதை கிராஃப்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டின் 150, இல்லாட்டி கெரட்டின் கூட 150 வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபைபரு ஹைடும் வேணும். அது எத்தனைன்னு பார்க்கலாம், சும்மா எல்லாத்தையும் தூக்கி வைப்போம். ஸோ பார்க்கலாம், எல்லாத்தையும் தூக்கி வச்சு கிராஃப்டிங்கில் போடுவோம்னா சிட்டின்னு ஓகே இது பார்த்தோம். ஸோ என்ன இருக்கு பாருடா, ஃபைபரை தூக்கி வைக்கணும். ஸோ ஃபைபர் ஹைடு எதுக்குடா அதை தொடர, ஃபைபர்ரா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிராஃப்டிங் போட்டுடலாம். ஸோ எல்லாத்தையும் தூக்கி அங்கே வச்சிடலாம். உள்ளே போயிடுச்சா, இப்போ நம்ம அர்ஜென்டினாஸ்க்கு போட்டு ரைட் பண்ண வேண்டியதான். சரி இப்போ ஏறியாச்சு, அர்ஜென்டினாஸுக்கும் சேடில் போட்டு விட்டுதான் போட்டாச்சு.
ஸோ இப்போ ரைடு பண்ண போகிறோம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி இந்த இம்ப்ளான்ட் எதுக்கு? இது என்ன இம்ப்ளான்ட்? அர்ஜென்ட் யூஸ் வருது தானா? ஓகே. ஸோ இதுக்கு மீட் வச்சிடலாம். அது எதுக்குன்னா இது வைக்கிறான் அவனை வச்சு சாவடிச்சு மீட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் யூஸை தூக்கிட்டு ஓடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு வெயிட் தூக்கணும்ல அதை காட்டிடுறேன். இல்லைங்க மெட்டல் ஒரு 82 80 எடுத்துகிட்டு போகலாம். 80 எடுத்துகிட்டு போகலாம் கரெக்டாக. 82 வந்துச்சு சரி ஓகே. எப்படி இருந்தும் 41 கிலோ வரும் பாருங்களேன். நம்மகிட்ட 82 இருக்கா, அவங்ககிட்ட 41. இப்போ நம்மகிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 82. ஸோ சொன்னேன்னா இல்லையா 82 அந்த மாதிரி வருங்க. ஸோ அதான் இந்த அர்ஜென்டினாவோட ஸ்பெஷல் அபிலிட்டி. அது மட்டும் இல்லை. ஸோ இவன் வந்து யாரையா சாப்பிட்டானா அடித்து காலி பண்ணி இவனுக்கு ஹெல்த் கம்மி இருந்துச்சா ரீஜெனரேஷன் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் விளையாட காட்டுறேன். ஸோ இன்னும் நான் 20 நிமிஷத்தில் கரெக்டாக முடிக்கணும். இப்போயே 16 நிமிஷம் ஆயிடுச்சு ரெக்கார்டிங்கு. ஸோ ரொம்ப அதிகமாக எடுத்துடும் போல. ஸோ நில்லுங்க, உங்களுக்கு அந்த பிராண்டோ அடிக்கலான்னு தோணுது எனக்கு. வாங்க நம்ம ரெக்ஸையும் ஸ்பைனோவையும், அதாவது நம்ம கிங்கையும் ஸ்பைனோவையும் கூப்பிட்டு போயிட்டு அடிக்க வேண்டியதான். இந்த பாருங்க சொன்னால ப்ளஸ் அதாவது ரீஜெனரேஷன் ஆகிற மாதிரி வருதா, அப்படிதான் இப்போ அவனையும் காலி பண்ணி சாப்பிட்டாச்சு. ஓகே, அதனால அந்த மாதிரி காட்டும். காலி பண்ணால் மட்டும் நம்மளுக்கு ஏறாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இக்லோட அவன் தூக்கலாம், ஆனால் ட்ரைக்கை தூக்க முடியாது. ஸோ வாங்க இக்லோட அவன் தூக்கியாச்சு பார்த்தீங்களா. இப்போ அவனை அடித்து நல்லா தின்னுட்டு போகலாம். கொழுன்னு திடலாம். அர்ஜென்ட் யூஸ் கொடுத்து போயிடும். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைக்கை தூக்க முடியல, அதனால தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அட்ரா டே, நாங்களே யார் என்கிட்ட உங்களுக்கு ரெடே ஒன்றால் எதையும் பண்ண முடியாதுவா. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு லெவல் அப் வந்திருக்கு. இப்போ லெவலுக்கு ஹெல்த்துக்கு தான் போடணும்னு தோணுது. ஹெல்த்து தான் சுத்தமாக இல்லை, கம்மியாக இருக்குது ரொம்ப. மூமெண்ட் ஸ்பீட் போடலாம் இருந்துச்சு, ஹெல்த்தை போட்டு விட்ருவோம். அதான் ரீஜெனரேஷன் ஆகுது பார்த்தீங்களா, அப்படியே ஹெல்த் ஏறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவனே சாவடிக்க போகிறேன். எனக்கு பார்க்குறவனால சாவடிக்கணும் போல இருக்குது கைஸ். இப்போ அடிச்சாச்சு, இவனே தின்னாச்சு. ஸோ ரீஜெனரேஷன் ஆகணும். சரி ஓகே. இப்போ என்னோட இவனுக்கு இவ்வளோ ஹெல்த் இருக்குடா. இவ்வளோ தேவை சொன்ன அடியாதுரா. ரொம்ப லேக் ஆகுது கைஸ் ஃபோன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன இவன் தோற்றிக்கிட்டே இருக்கான். என்ன எதுக்குடா என்னை தோற்றுற? மேலே போயிட்டோம்ல, இப்போ என்னை எப்படி அடிப்பேன்? நான் தோற்றிட்டு வருவேன். தோற்றிட்டு வரானா? இல்லை வர்றமே இல்லை. மேலே போய் லைட் எட்டி பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு. இவன் மேலே வந்து எந்த பொருளையும் எடுக்க முடியல. ஸ்பை கிளாஸ் மட்டும் தான். ஸ்பை கிளாஸும் அந்த இவனை ஃபாலோ ஒன்று கொடுக்கலாம் நம்ம இந்த கிங்கை. அடுத்து ஸ்பைனோவையும் ஃபாலோ ஒன் 2 பேரும் வரணும். பிராண்டோ கிட்ட ஓடி பிடிச்சி விளையாடுற பதிலாக விளையாடக்கூடாது பிராண்டோ கிட்ட. ஸோ எல்லோரும் வாங்க பொறுமையா வாடாடி. ரெக்ஸ் வர ஆரம்பிச்சிட்டான். கிங்கு யார் வாங்க பயில ரேபிட் பேச தூக்கிட்டு போயிட்டேன் தெரியாம. இவன் தூக்கி இங்கே விட்டுருவோம். டேய் ஏன்டா பிராண்டோ கிட்ட ஓடி பிடிச்சி விளையாடுறீங்க? அவன் என்னடா அவ்வளோ பெரிய அளவா? வாங்கடா இங்கே உங்களை அடிக்க வரான் பாடுறா வித்தேன். இவனுக்கு வர்ற வழியில் எங்கே இருக்கு? எங்கே காணோம்? எங்கடா கிங்க காணடா. இந்த ஐயோ என்ன கேஸ் 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் வந்துட்டான். இப்போ கிங்கு மட்டும்தான் வர மாட்டேங்கிறான். கிங்கே வந்துட்டான் அவனும். ஸோ 2 பேரும் வந்துட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி கூப்பிட்டு போயிடலாம். வெயிட் பண்ணுங்க. நான் அப்படி வளர்த்துருக்கேன் தெரியுமா என் நைல்ஸரை. என்னை அடித்தானா என் உடனே அடிப்பானுங்க. இவனுக்கு 2 பேரும் இல்லை எல்லா டைம்ஸுமே. ஸோ இப்போ பாருங்க கடிக்கிறான் பாருங்க. அவன் என்னை அடிப்பான். எல்லாருமே என்னை அடிப்பான். என்னை அடிச்சு வாய் வேறு குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னை அடித்தானா எல்லாருமே அடிப்பானுங்க இவனுக்கு 2 பேர். ஏய் என்னடா டே உங்கள் வாயெல்லாம் இப்படி இருக்குது உள்ளே பார்த்தா. சரி விடுங்க கேம். ஆனால் எல்லாமே குவாலிட்டி எல்லாமே சூப்பராக ரியலிஸ்டிக்காக இருக்குது. என்ன இன்னைக்குன்னு பார்த்து வாயை குழம்புது. இது தினமும் குழம்புறது தானே. ஏய் அட்ரா டேய் உன்னை எல்லாரும் போட்டு தள்ளுவானுங்கடா டேய். ஏய் வரவா உன்னை விரட்டி வருவான்ட்டு அடிப்பானுங்க பாருங்க. இப்போ போடி ஹெல்த்தை பாருங்க. அங்கே இப்போ ஸ்பை கிளாஸில் காட்டுறேன். இல்லைங்க காட்டுறா. ஏய் இன்னைக்கு சதுக்குள்ள 2500 ஹெல்த். ஐயோ டேய் யாரா நீங்களா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? ஆல்ஃபா காரணமாகவே இவனுங்களால அசால்ட்டாக காலி பண்ண முடியும்.
அது தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம அர்ஜென்டிஸ் வச்சு இனிமேட்டு ஹேல்ஃபா காரணம் காலி பண்ணிக்கலாம். இவனுக்கு ஹெல்த் தான் ஃபுல்லாக போடுவேன். ஸோ ஸ்பைனோக்கு லெவலில் போந்திருக்கான்னு பார்க்கலாம். இல்லை வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜென்டிஸை வீட்டுக்கு கொண்டு போகலாம். சரி ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு போட்டுருங்க. அப்போ நான் போகிற கண்டினியூஸ் வரும். ஓகே கைஸ் பாய். ஸோ அர்ஜென்டினாக்கு பாய் சொல்லிடுங்க. அவனும் பாய் சொல்கிறான் பாருங்க. சரி ஓகே கைஸ் பாய்.